டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுள் இவரும் ஒருவரா? சிறப்பு சித்தியை பெற்றதால் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி கிடைத்துவிட்டது. ஆனால் அவள் இப்பொழுது உயிருடன் இல்லை என கதறிய தாயின் அழுகுரல். கேகாலை மாவட்டம் புனித யோசப் பெண்கள் கல்லூரி மாணவி அயோத்யா சத்மினி 2025ஆம் ஆண்டு உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் 3Bஐ பெற்று 118வது இடத்தை அடைந்துள்ளார் என பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பெறுபேறுகளை பார்க்க அவர் இன்று உயிரோடு இல்லை. இந்த பெறுபேறை பார்த்த தாயாருக்கு தன் பிள்ளையை இழந்த அன்று அனுபவித்த கவலையை விட பெறுபேறை பார்த்து அழுததுதான் பலரையும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. காரணம், அன்று புயலால் ஊரே நிலையுடைந்து நின்ற தருணம். எங்கும் இழப்புக்கள், யார் யாருக்கு ஆறுதல் கூறுவது என்று தெரியாத தருணம். ஆனால் இன்று இயல்பு நிலைக்கு அனைவரும் திரும்பிவிட்டார்கள். எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி அயோத்யா சத்மினி என்று எதிர்பார்த்திருந்தோம். இதனால் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் என்றும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஏமாற்றமே கிடைத்துள்ளது. இந்த நிலையில் அவருடைய பாடசாலை அதிபரும் அவருடைய இரங்கலை தெரிவித்துள்ளார். அயோத்யா சத்மினி அவருடைய 13 வருட பாடசாலை வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்களின் பலனை காண அவர் இன்று உயிருடன் இல்லை என நினைக்கும் போது அதனை ஏற்க மனம் மறுக்கின்றது என்றார். அத்துடன் மேலும் சிலர் கருத்து தெரிவிக்கையில், ஒழுக்கமுடையவள், அன்பானவள், அவள் பரீட்சை பெறுபேறை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். இவளை எவ்வாறு டிட்வா புயல் அணைத்ததோ தெரியவில்லை என அவர்களுடைய மனக்குமுறல்களையும் தெரிவித்துள்ளனர். ஒருவர் இறக்கும்போது, அதாவது அவர் இந்த பௌதீக சரீரத்தை விட்டு பிரிந்து வேறொரு சரீரத்தை ஏற்கும் போது அவருடன் செல்வது விழுமியங்களும் நட்பண்புகளும் மாத்திரமே. ஆனால் அவர் கற்ற கல்வி அடுத்த பிறவிக்கு செல்லும் போது அந்த ஆத்மாவுடன் அது செல்வதில்லை. அவருடைய மனோபலம், தைரியம், தெய்வீக குணங்கள் இவைதான் அவருடன் எப்பொழுதும் பயணிக்கும். கல்வியானது ஒரு பிறவிக்கு மாத்திரம்தான். அடுத்த பிறவி எடுக்கும் போது நாம் அதை மறுபடியும் கற்க வேண்டி இருக்கும். ஆனால் விழுமியங்களுடன் சேர்ந்து கல்வி கற்கின்ற போது அந்த விழுமியம் பிறவியாக தொடரும். கல்விக்கு மாத்திரம் முதல் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதனுடன் சேர்த்து மனதின் சக்தியையும் கருத்தில் கொண்டோமாக இருந்தால் மனதின் சக்தி விழுமியத்துடன் தொடர்புபட்டது. வாழ்க்கையில் தெய்வீகத்தை கிரகித்து மனதின் சக்தியை அதிகரித்தால் எமக்குள் விழுமியங்கள் அதிகரிக்கும். பெறுபேறுகளை ஒரு சில புள்ளிகளில் தவறவிட்டவர்கள் நிச்சயமாக கவனையினத்தால் தான் தவறவிட்டிருப்பார்கள். அதிக எதிர்பார்ப்பு, அதிக முயற்சி எடுத்துத்தான் அந்த ஒரு சில புள்ளிகளை தவறவிட்டிருப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் அடையும் சோர்வு, அவர்கள் இழக்கும் தன்னம்பிக்கை, இதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு இலக்கை காட்டும் போது அவ்விலக்கு தவறவிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை எதிர்கொள்வதற்கான மனோநிலையையும் நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.